ஹலோ எவ்ரிவான். இன்னைக்கு காலையில அதாவது 3 மணிக்கு ஒரு பெரிய எக்ஸ்ப்ளோஷன்ஸ் வந்து நடந்திருக்கு கைஸ். அதுவும் ஈரான்ல இருக்கிற டெஹ்ரான்ல. அங்க பார்த்தீங்கன்னா, இஸ்ராயல் வந்து ஈரானோட ஆயில் டிப்போட்ஸ் எங்கெல்லாம் இருக்கோ, அங்கெல்லாம் அட்டாக் பண்ணி வச்சிருக்காங்க. மிசைல்ஸ் வந்து எங்க பார்த்தாலும் பறந்துட்டு இருக்குது. மிடில் ஈஸ்ட் மொத்தமே ஒரு கலவரமா வெடிச்சுக்கிட்டு இருக்குது கைஸ். ஸோ இத்தன நாள் ஈரான் மட்டும் தான் நெறைய கண்ட்ரீஸ யுஎஸ் ஆர்மி பேஸஸ் எல்லாம் அட்டாக் பண்ணிட்டு இருந்தது. பட் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, ஈரானோட ஹார்ட்லயே இவங்க கை வச்சுட்டாங்க. அண்ட் ஈரானோட எக்கானமி ஸோ சில அளவுக்கு டவுன் ஆகுறதுக்கு நெறையவே சான்சஸ் இருக்கு. ஃபயர்ஸ் எல்லாம் பயங்கரமா கேட்ச் அப் ஆயிருக்கு. ஸோ நெறைய பேர் உயிரிழப்பு இங்க ஆயிருக்கலாம். ஆயில் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மொத்தமே கொலாப்ஸ் ஆயிருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா ஆக்சுவலா அது வந்து ஈரானோட ஹார்ட் ஆஃப் த எக்கானமி. அதுவே அடிச்சிருக்காங்க. பார்க்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாம இதுல மொத்தம் 1200 பேர் இங்க செத்துருக்கலாம்னு சொல்றாங்க. இதுல மோஸ்ட்டா கேஷுவாலிட்டீஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, வுமன் அண்ட் சில்ட்ரன் மட்டும் தான் கைஸ். ஈரான் வந்து இத்தன நாளா மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற அமெரிக்கன் பேஸஸ ஹிட் பண்ணிட்டு இருக்காங்க. மெயினா யுஏஇ, பஹ்ரைன், ஜோர்டான், கத்தார் அண்ட் ஒமான். இன்னும் சவுதி அரேபியா அண்ட் இன்னும் இருக்கு கைஸ். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது வந்து பியூர் சினமேட்டிக் கைஸ். இத்தன நாள் 1 வெர்சஸ் 2 தான் நினைச்சிட்டு இருந்தோம். ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இது 1 வெர்சஸ் 10. மொத்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் வெர்சஸ் ஈரான் அப்படின்னு சொல்லலாம். இல்லைன்னா ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, இந்த வார்ல +2 கண்ட்ரீஸ் இன்னும் ஆட் ஆயிருக்கு. பிரான்ஸ் அண்ட் இட்டலின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அது யூரோப்பியன் கண்ட்ரீஸ். இதுல பார்த்தீங்கன்னா, ஈரான் மொத்தம் 189 மிசைல்ஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் 941 ட்ரோன்ஸ லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுவும் யுஏஇல மட்டும் தான். அவங்க மேல மட்டும் தான் இத்தனை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ யோசிச்சு பாருங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 8 மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் மேல லான்ச் பண்ணியிருக்கிறதெல்லாம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு. ஸோ நெறைய சிவிலியன்ஸ் இதுல கொல்லப்பட்டிருக்கான்னு சொல்றாங்க. பட் எந்த அளவுக்குன்னு எக்ஸாக்ட்டா சொல்ல முடியாது. அண்ட் இந்த ட்ரோன்ஸ ஸ்ட்ரைக் பண்ணனால வந்த டேமேஜ் பார்த்தீங்கன்னா, போர்ட்ஸ் அண்ட் ஆயில் டேங்கர்ஸ் அதுவும் ஒமான்ல தான் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம ட்ரோன்ஸ் வந்து அட்டாக் பண்ணது ஏர்போர்ட் இன் அசர்பைஜான் அண்ட் துபாயில பார்த்தீங்கன்னா, நெறையவே மிசைல் அலர்ட்ஸ் வந்துகிட்டு இருக்கு. ஸோ ஒரு பரபரப்பான நிலைமையில தான் அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த மிடில் ஈஸ்ட்ட தாண்டி வெஸ்ட் சைடு போயிட்டுருக்கு. வெஸ்டர்ன் யூரோப்பியன் கண்ட்ரீஸ் கிட்ட போயிட்டுருக்கு இதெல்லாம். ஸோ முன்னாடியே சொன்ன மாரி பிரான்ஸ் அண்ட் இட்டலி இதுல ஜாயின் பண்ணியிருக்காங்க. இதனால பார்த்தீங்கன்னா, வேர்ல்டு வைட் மொத்தம் ஆயில் பிரைஸஸ் வந்து நெறையவே இன்கிரீஸ் ஆயிருக்கு. ஸ்டாக் மார்க்கெட்ஸ் எல்லாமே ட்ராப் ஆயிட்டு இருக்கு. அண்ட் ஏர்லைன் ரூட்ஸும் சேஞ்ச் ஆயிட்டே இருக்கு கைஸ். இதுதான் இருக்கிறதுலே பெரிய தலைவலி. ஏன்னா, மிச்ச நாடுகள்ல இருக்கிற சில பேர் இந்த மிசைல் ஸ்ட்ரைக்ஸ்னால மறுபடியும் அவங்க வேற நாட்டுக்கு போகணும்னாலும், இந்த ஏர்லைன்ஸ் வந்து கிளியர் ஆக மாட்டேன்து. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, அவங்க எடுக்க மாட்டேன்றாங்க. ஸோ இது ஒரு பெரிய கஷ்டமா போயிட்டுருக்கு. மிடில் ஈஸ்ட்ல மட்டும் 30% ஆஃப் த வேர்ல்ட்ஸ் ஆயில் வந்து ரன் ஆயிட்டு இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா, ஈரான் மேலேயே அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் கைஸ். ஆக்சுவலா ஈரானுக்கு வந்து சைனா அண்ட் ரஷ்யா சப்போர்ட் இருக்கு. ஸோ ரீசெண்டா பார்த்தீங்கன்னா, சைனாவோட டீல் பண்ணிட்டு இருக்காங்க. ஓன்லி ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ்ல சைனீஸ் டேங்கர்ஸ் மட்டும் தான் போகிற மாரி அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ பார்க்கலாம் சைனா இதுக்கு எப்படி பதிலடி கொடுப்பாங்க அப்படின்னு.